قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العليم. கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்த மகத்தான எங்க மேல காட்டுற அன்பால அல்லாஹ் எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல பல சந்தர்ப்பங்களை தருகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. எங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும், ரமலானுடைய காலத்தை கொடுக்கணும், நோன்பு பிடிக்கணும், தராவீஹ் தொழுகணும், சுவர்க்கத்தை கொடுக்கணும்னு அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு தாயோட 70 மடங்கு பாசம் இல்லை. அல்லாஹுக்கு விருப்பம் இல்லை யாரையும் நரகத்துக்கு அனுப்புறது. நாங்க பாவிகள், பலகீனமானவர்கள் என்று அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ் நரகத்தை படைச்சிருக்கிறது என்னத்துக்கு சொன்னா, நரகத்தை காட்டி பயமுறுத்தி சொர்க்கத்துக்குள்ள அனுப்பதான். நரகம் எங்களுக்கு படைக்கல, நரகம் காபிர்களுக்கு படைக்கப்பட்டது, எங்களுக்கு சுவர்க்கம் படைக்கப்பட்டது. ஆனா நாங்களும் நரகத்துடைய அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற. கண்ணியமானவர்களே, நரகத்துடைய செயலை செய்யறதுக்கு அல்ல எங்களை அனுப்பப்பட்டது. எங்களை அனுப்பப்பட்டது சுவர்க்கத்துடைய அமல்கள் செய்து அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி மௌத்தா போறது. போற நேரம் சிரித்து கொண்டு போகணும், மலாய்க்கமார்களும் சிரிக்கணும், உலகத்துல வாழ்ந்த எல்லாமே சந்தோஷப்படணும், அல்லாஹ்வும் சந்தோஷப்படும். ஒரு நல்லவன் மரணித்து விட்டால் அவனுடைய ரூஹ் வானலோகத்தை நோக்கி போகும் பொழுது அதற்கு முன்னாடி இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் வந்து அஸ்ஸலாமு அலைக யா அப்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசனே உனக்கு சாந்தியும் சமாதானம் இல்லாவதா. சக்கராத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், கும் மின் தாரிகல்லதி ஹரித்தஹா இலா தாரிகல்லதி அம்மர்தஹா. எந்த துனியாவுடைய ஆசைகளை, துனியாவுடைய மோகங்களை அழித்து ஆகிரத்துடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாயோ அங்க வா போ. துனியால நப்சு சொல்ற பிரகாரம் நீ வாழல, உன்னோட அறிவு சொல்ற பிரகாரம் நீ வாழல, எல்லாத்தையும் காலு கீழே போட்டு மிதிச்ச. நோன்பு பிடிக்காத நப்சு சொல்லுது பிடிச்ச, தராவி தொழுனாத நப்சு சொல்லுச்சு நீ தொழுத, நல்ல விஷயங்களை கேட்காத நீ திரும்பி வேறு சொல்லுச்சு நீ கேட்ட, குர்ஆன் ஓதிராத அப்படின்னு நப்சு சொல்லிச்சு சைத்தான் சொல்லு, ஆனா நீ செய்த. படம் பாத்துறாத என்று நப்சு சொல்லிச்சு, நீ பார்த்த இல்ல, நீ பார்க்கல. சினிமா பாட்டு கேட்காத என்று நப்சு சொல்லிச்சு, அப்படி சொல்லுமா? இல்ல, சொல்லிச்சு கேளு நீ, ஆனா நீ கேட்கல. கண்ணியமானவர்களே, இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இப்ப சந்தோஷமாகவா எங்க துனியாவை அழித்தாயோ அங்க வந்து பாரு, எல்லாம் இருக்கு. சொர்க்கத்துல எல்லாம் இருக்குது. உலகத்துல எது எது எல்லாம் தடையோ அதுவெல்லாம் அங்கெல்லாம் வச்சிருக்கிறான். மது தடையா? அங்க இருக்குது மது ஆறு. மது போத்தல் இல்லை, மது பீப்பா இல்லை, மது ஆறு. இங்க குடிச்சா காபோத்த குடிச்சா கால கன்னியா, பாகியக் அரவாசி பாக்கியவந்தியா, சுங்காலக் சுங்கோதிடம் அதிபதி, போத்தலக் போதி சத்து. அப்படி இங்கதான் பரிதரம் இருக்குது, தராதரம் இருக்குது. காபோத்த அடிக்காத ஸ்டைலே வேற, அரபோத்தன்னா அவன் அலாதி, முக்கா போத்தன்னா அதை விட ஒரு போத்தை அடிச்சுட்டான்னு வைங்க, போதி சத்தனா தெரியுமா? உதைச்சாலும் சும்மா இருப்பான், அடிச்சாலும் சும்மா இருப்பான். போதி சத்தனா அப்படிதான். எனவே நீங்க என்ன சொன்னீங்க, நான் வந்து அதாவது தெரியும் அழகுதா. ஆனா அங்க அப்படி இல்லை, அங்க அப்படி இல்லை. எத்தனையும் குடிக்கலாம், எவ்வளவும் குடிக்கலாம், போதை வராது. குடிக்க குடிக்க இன்பம். அந்த மது ஆறு இருக்குது, பால் ஆறு இருக்குது, தேன் ஆறு இருக்குது, எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு சொர்க்கவாதி கொடுக்கிறது சாதாரணமான ஆறு இல்லை. இந்த கல்வி கங்க மகாவலி கங்க இருக்குது, இது மாதிரி இல்லை. மலைக்கு கலங்காது, மழை பெஞ்சா கங்கையாது இல்ல. அப்ப எவ்வளவு பெருசு சொர்க்கவாதி, எவ்வளவு குடிப்பான். அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எங்களை அனுபவிக்கவோ ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கோ அனுப்பல. இது வாழ்ற இடம் இல்லை. இது அல்லாஹ் அடிக்கடிகளை நிரூபிக்கிறா, எங்களுக்கு விளங்குது இல்லை. துனியா இருக்கிறே ஒரு வாழ்க்கையை வாழ்ற இடம் இல்லை. இது அல்லாஹ் எப்படி நிரூபிக்கிறான்னு சொன்னா, வாழ்க்கை என்றால் மௌத்து வரக்கூடாது இல்லையா? பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், தொழுகையும் இல்ல, நோம்பும் இல்ல, ஜகாத்தும் இல்ல, ஹஜ்ஜும் இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். பெரிய வீடு கட்டுறான், பக்கத்து வீட்டுக்கார 2 தட்டுனா 3 தட்டு கட்டுறான். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டுறான். என்ன ஆகுது தெரியுமா? கட்டி ஓபன் பண்ணல மூச்சு வந்துரு. வாழ்க்கை இது. பெரிய ஒரு வீடு கட்டினார், 2 மாடி கட்டி அதுக்கு காடெல்லாம் அடிச்சு பங்கு வச்சு இப்ப ஓபன், நாளைக்கு ஓபன் சிறப்பு விழா. இன்னும் செஞ்சுட்டான் மூத்தாபிதான்.
மாம்பழம் ஒட்டி இங்க சொல்ல வந்திருக்கு மாம்பழம் இப்படியெல்லாம் ஒட்டியா. என்ன நாளைக்கு ஓபன் இன்னைக்கு வைத்து கொஞ்சாடி சொல்லிட்டா ஓபன் பண்ணவே இல்லை. இந்த மையத்தை கொண்டா ஓபன் பண்றது அது பெரிய தரித்திரியம் இல்லையா? அதனால வீட்டுக்கு இந்த மையத்தை கொண்டுறவானா யாருக்கு கட்டினாரு அவனை எப்படி கட்டினா ஜகாத்து கூட கொடுக்கல. ஏன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் தள்ளி போயிடும். அஜிக்கு போகல, தொழுகை இல்லை, நோம்பு இல்லை, காப்பாத்தணும். இப்ப கொஞ்சம் சொல்லிட்டா மையத்தை கொண்டாங்க வீட்டுள்ள முதலாவது வீட்டுள்ள இதான் நடக்கிறது. இது பெரிய அநியாயம். எப்படிப்பட்டவன் ஆயிட்டான்டா தரித்திரியம் முடிச்சவன் ஆயிட்டான். அல்லாஹ் நிரூபிக்கிறான் தெரியுமா? இது வாழ்ற இடம் இல்லை. நீ ஏமாந்து உலகத்தை சம்பாதிக்கிறாரே. உலகத்தில் இப்படியா நடக்குது, நடந்த விஷயம். பிறகு என்ன? நல்லா சம்பாதிச்சு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வரும் பொழுது நோய் வந்துருது. சீனி நோய், பிரஷர். என்ன முதலாளி என்ன செய்கிறாரு? உப்பு இல்லாத சோறு, சீனி இல்லாத டீ. ஆனா கேட் கீப்பர் இவர் பெரிய இது பிரச்சனை வச்சிருக்காரு. இந்த கேட்ல இருக்கிறாரு கோழி புரியா வச்சுக்கிறார். அவரு சீனி இல்ல எல்லாம் போட்டு வட்டலாப்பம் வேணுமா? இவர் கல்யாண வீட்டுல போயிட்டு தள்ள கை வச்சிருக்காரு. வட்டலாப்பம் நீங்களா எல்லாம் சாப்பிடுறாங்க, எச்சு குடிச்சு இருக்கிறார். போராட போய் சொத்து இருக்குது. அல்லாஹ் என்ன காட்டுறான்? இது அனுபவிக்கிற இடம் இல்ல. காசு இருக்கு பார்த்து இருக்கலாம், சாப்பாடு இருக்கு பார்த்து சாப்பிட முடியாது. பெரியாலே சகோதரர்களே, அடுத்தது என்ன? நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அப்படியே வயசு போகுது, முடியெல்லாம் நடக்குது, கண்ணு மங்குது, காது கேட்குது இல்ல. இதெல்லாம் சுத்தம். ஆனா மகன் பெருசாலும் இந்த கிழவனால பெரிய தொல்லையா, உண்மைக்கு கிழவியால பெரிய தொல்லையா. இது சரியான டிஸ்டர்பா. ஏன்னா இவர் ஒரு கதையை இன்ட்ரெஸ்டா பார்த்துருக்கல வாப்பா வந்து கெடுக்கிறார். வாப்பெல்லாம் சம்பாதிச்சது, வாப்பட சொத்து தான். இப்ப வாப்பட வயசு போயிட்டு. பெரியாளை சகோதரர்களே, அல்லாஹ் என்ன நிரூபித்து காட்டுகிறான்? இது அனுபவிக்கிற இடம் இல்ல. அதுதான் நாளை கியாமத்தினால சுவர்க்கத்துக்கு போன உடனே முதல் ஏலான் இன்னலக்கும் மன் தஹய்யு ஃபலா தமூது அபதா. யாருக்குமே சொல்ல முடியாத சோதனை அந்த ஏலான் உலகத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வாருங்கள் வாருங்கள், மௌத் என்பது கிடையாது. கியாமத்திலே சுவர்க்கத்திலே அல்லாஹ் காப்பாத்த நரகத்துல போனாலும் தான் மௌத் என்பது இல்லை. அப்ப இங்க மௌத் வந்துடும். இரண்டாவது ஏலான் தான் இங்க நோய் என்பது இல்லை, சுகமே சுகம். அதே மாதிரி அங்க வயோதிபம் என்று ஒன்று இல்லை, வாலிபமே வாலிபம். இப்ப மனசுல கையை வச்சு சொல்லுங்க, நாம வாழ்ற வாழ்க்கை இது வாழ்க்கையா? அங்க அல்லாஹ் வச்சிருக்கிற வாழ்க்கை வாழ்க்கையா? அங்க மூத்து வராது, நோய் வராது, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, கவலை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு இல்லை. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தர்றதுக்கு தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சொற்பமான வாழ்க்கை இருந்திருக்கிறான். அங்க இருக்கிற ஞாபகம் அல்லாஹ் அக்பர், பாலாறு, தேனாறு, மதுவாறு ஓடிக்கொண்டு. என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த ஆறு எவ்வளவு பெருசு சொன்னா, பாலா இருக்கலாம், தேனாக இருக்கலாம், மதுவா இருக்கலாம், எவ்வளவு பெருசு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தண்ணி, அது கடல் தண்ணி, குளத்து தண்ணி, ஆற்று தண்ணி இருக்கிற எல்லா தண்ணி எடுத்து அந்த ஆற்றுல போட்டா இன்னொரு சமுத்திரத்தில் ஒரு கல்ல போட்டு இன்னொரு கல்ல போட்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய பாலாறு, எவ்வளவு பெரிய தேனாறு, ஒரு சொர்க்கவாடிக்கு எல்லாத்துக்கும் இல்லை. அங்க சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஆளு கடைசி கடிகளவு ஈமான் உள்ளவருக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு பெரிய சொர்க்கம். கடுகளவு சாதாரண ஈமான். நபிமார்களுக்கு, சித்திகளுக்கு, சுகதாக்களுக்கு எல்லா பாதையில் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்ட தாய்களுக்கு எல்லாம் எப்படி சொர்க்கத்தை வச்சிருப்பான்? அப்ப எங்களுக்கு தான் என்ன? இந்த உலகத்தை போல 10 மடங்கா. நம்ம அறிய போய் யோசிச்சு பாருங்க. நீல ஆம்ஸ்ட்ராங் என்ன செய்தாரு? சந்திரமண்டலத்துக்கு போய் பார்த்தாரு, திரும்பி ஒரு டென்னிஸ் போல மாதிரி உலகம் சுத்துதான். அப்ப நீல ஆம்ஸ்ட்ராங் பார்வையில ஒரு 10 டென்னிஸ் போல கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பார்வையில கொசுவுடைய ரெக்கையை விட பொறுமதி இல்லை. சரி, கொசுவுடைய ரெக்கை அளவு வச்சுக்கிடுவோம். கடைசி ஈமான்தாருக்கெல்லாம் கொசுவுடைய ரெக்கை 10 கொடுப்பான். எங்க பார்வையில தான் இந்த மாதிரி 10 மடங்கா. எங்க அறிவே இல்லை. அப்ப நம்ம யோசிக்கலாம், அவ்வளவு பெரிய ஆறு ஒரு சொர்க்கவாடிக்கு என்னத்துக்கு இல்லையா? இப்ப நம்ம பால் கழிச்சு வைங்க, எவ்வளவு குடிப்போம்? ஒரு காபோத்த குடிப்போமா? சரி, அதை விட ஒரு அரை போத்த குடிப்போமா? சரி, ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு போத்த குடிக்கணுமா? சிலவங்களுக்கு குடிக்க குடிக்க எங்க போகுதுன்னு தெரியல, சாப்பிட சாப்பிட எங்க போகுதுன்னு தெரியல. கல்யாண வீட்டுல போய் 5 பேர் செட்டு சேர்ந்தா ரப்பனா சம்பளாலே ஒரு 10 செகண்ட் சரி. அதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு செட்டு இருக்கு. அந்த செட்டு சேர்த்து வைங்க. கல்யாண வீட்டுக்காரன் செத்தான், இறக்க போடுங்க, கோழிய போய் இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கான். அப்பா ஐடியா பண்ணி திட்டம் போட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிடுறது திட்டம் போட்டு சாப்பிடணுமா? நம்ம வாழ்க்கையை திட்டம் போட்டு அமைக்கணும். அது அப்படி இல்லை, கிழங்கு போடுங்களேன், அதை திண்டா அவரு நிறைஞ்சிருமா? இறக்குது, அது திங்கிற இல்லை. அப்போ சம்பல் நல்ல நேரம் இந்த கல்யாண வீட்டுல கொஞ்சம் கூட ஆக்குறான்.
அளந்து ஆக்கிடுவீங்க. 10 கான் இந்த ஒரு காணிக்கே சரியா போயிடும். கண்ணியமானவர்களே, அப்படியும் சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. அப்ப அப்படியும் சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிடுவாங்க? 2 கோட்டை குடிப்பாங்களா? அதுக்கு மேல குடிச்சேன்னு வைங்க, உள்ள இல்லதான வெளியே வந்துடும். அதுக்கு மேல குடிக்கல, தாக்கு குடிக்கல. அப்படிதான். அப்ப சுவர்க்கத்துல ஒரு சொர்க்கவாதி எவ்வளவு குடிப்பான்? மேலான பெரியாளை ஹதீஸ்ல வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கியாமத் வரைக்கும் வரக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் எத்தனை கோடான கோடி பேரோ அத்தனை கோடான கோடி பேரும் எத்தனை கோடான கோடி லிட்டர் பால் குடிப்பாங்களோ அத்தனை கோடான கோடி லிட்டர் பாலை ஒரு சுவர்க்கவாதி குடிப்பான். அல்லாஹ் சும்மா ஏமாத்துறது குடிக்கிறது இல்லை, குடிப்பான், அனுபவித்து வைப்பான். குடி பாலும் அப்படிதான் குடிப்பான், தேனும் அப்படிதான், மதுவும் அப்படிதான். கண்ணியமானவர்களே, அவளை வாழ்க்கையை கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. சைத்தானுங்களை ஏமாத்துறான், சைத்தானுங்களை ஏமாத்துறான். கேளாது குர்ஆனிலே வாக்கு சொல்ற வாக்கை எடுத்து பாருங்க, சூரத் தஹீர் எடுத்து பாருங்க, எவ்வளவு அழகா சொர்க்கத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறான். பறவைகள் வந்து கேட்குமா, பறவைகள் யாவதெல்லாம் அடியானே நீ என்னை சாப்பிட்டு பார்க்க கூடாதா, நீ என்னை சாப்பிட்டு பார்க்க கூடாதா, நான் எப்படிப்பட்ட ருசியானவன் தெரியுமா? துபாண்ட அந்த மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட்டவன், வெங்கடி கத்மி நீரை பருகியவன், என்னை சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு ருசின்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவன் சொல்லுவான் சாப்பிடலாம், நல்ல நான் சாப்பிட விரும்புறேன். உடனே ஒரு கட்டில வந்துடும், சாப்பிடுவான், ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த எலும்பை தூக்கி வீசுவான், அதே பறவை சொல்லுமாம் ரொம்ப சந்தோஷம் என்னை சாப்பிட்டேன், திரும்ப வேணுமா சொல்லி நான் வாரேன். ஹதீஸ்ல எழுதுறாங்க, அந்த வீசின எலும்பு ஏன் திரும்ப பறவையாக பறக்குதுன்னா, ஏந்த சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு பறவை இல்லாம போச்சு முடிஞ்சிருக்கேன்னு சுவர்க்கவாதியின் உள்ளத்துல கவலை வரக்கூடாது. அதனால திரும்ப அந்த எலும்புக்கு உயிரை கூட்டான் போவான். உள்ளது அந்த கவலை கூட வரக்கூடாது. என்ன கவலை? ஏன்னா சொர்க்கத்தில் ஒரு பறவை முடிஞ்சிருச்சு. எப்படிப்பட்ட வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ். பறவை வந்து சொல்லுவோம், துனியாவுடைய வாழ்க்கையை பாருங்க. எங்களுக்கு பெரிய ஸ்பெஷல் சாப்பாடு என்ன, எங்க போனாலும் கோழி பொடிச்சிருக்கோம், கோழி ஆக்கியிருக்கோம். கோழி தான் மிகப்பெரிய அது ஹில்டல் ஹோட்டல்ல என்ன ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஆக்கின விதம் வேற, ஆனா கோழி தான் இல்லையா? எங்கேயாவது போயிட்டு அரைச்சி வச்சிருந்தா மாட்டு அரைச்சி வச்சிருந்தா விசேஷம் சொல்லுவோமா? எங்க போனாலும் கோழி தான். அதுதான் அசலான பெரிய விசேஷமான சாப்பாடு, விருந்து. சரி, இப்ப கோழி நம்மளுக்கு முன்னால வந்துச்சு. கோழி வந்து அல்லாஹ் பேசுற சக்தியை கொடுத்துட்டான்னு. கோழி சொல்லுது, அபுதல்லா அல்லாட அடியா நீ என்னை சாப்பிடக்கூடாதான். நான் காலையில இருந்து எங்கெல்லாம் மேஞ்ச தெரியுமா உனக்கு? நான் எங்கெல்லாம் சாப்பிட்டேன் தெரியுமா? அந்த காலில் இருக்கிறதுல நான் தான் துப்புரவு பண்ணேன், இந்த காணடியில இருக்கிற நெய்யத்துல நான் தான் திண்டேன், அந்த காலில் புழு அதை நான் தான் திண்டேன், நீ திண்டு பார்க்க கூடாதா? அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற கோழி பேச ஆரம்பிச்சிருவீங்க, எவ்வளவு கோழி திங்க மாட்டான், எல்லாம் காப்பாற்றணும். அது அங்குள்ள கோழி பேசினா சரி, சொர்க்கத்து கோழி அது சொல்லுது, தஸ்மீம்ல நான் தண்ணி குடிச்சேன், கங்கீர்ல குடிச்சேன், தூவா அந்த மலையில நான் அந்த மரத்துல வந்து நான் பழம் சாப்பிட்டேன் சாப்பிடு, அது சொல்ற நியாயம். நம்ம கோழி பேசிச்சு அநியாயம், அதை ஒருத்தரும் சாப்பிட மாட்டான். அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அப்படியே மறைச்சு வச்சிருக்கான். மேலான பெரியாளே சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன உணர்த்துகிறான்னு சொன்னா, இது வாழக்கூடிய இடம் இல்ல, நல்ல வாழ்க்கை உங்களுக்கு மௌத்துக்கு பின்னால வச்சிருக்கிறேன், அங்க வாங்க, சந்தோஷமான வாழ்க்கை, அங்க மூத்து இல்ல, நோய் இல்ல, சண்டை இல்ல, சச்சரவு இல்ல. மேலான பெரியாளே சகோதரர்களே, அந்த வாழ்க்கையை தயார் செய்யறதுக்கு தான் இந்த கொஞ்சம் வாழ்க்கையை தந்திருக்கிறான். இதை நான் கொஞ்சம் நப்சை கட்டுப்படுத்தி, ஆசையை கட்டுப்படுத்தி, சொர்க்கவாதி சுப்ஹானல்லாஹ் அங்க பார்த்தா சூழ்நிலைகள் அதை பத்தி சொல்ல முடியாது. வயதாளிகளும் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளை இருக்கிறான், நம்ம வயசுக்கு அந்த பேச்சு சரி வர சூழ்நிலைகள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் படித்து வச்சிருக்கிறான். என்ன வேலை நீ சாப்பிட்டாய், வேற என்ன ஒரு சொர்க்கவாதி நினைப்பாராம், என்ன நம்மளும் நினைக்கிறது தானே. என்ன நோம்பு டைம் போவதில்லை, நோம்பு கழிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு பீஸ போட்டாங்க படையப்பா, அதை பார்த்துருக்கான். அதை பார்த்தா ஒரு 3 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் டைம் போவதில்லையா. அல்ல இப்ப என்ன செய்யறான், போட்டு பாக்குறான் டிவியில ஏதோ ஒரு சேனலை போட்டு, டைம் போடுமே மசி தாங்கல, தூங்கி பாக்குறான் தூக்கம் போவதில்லை. சொன்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முனாஃபிகீனுக்கு நோம்பு பிடிக்கல, கஷ்டமா இருக்கும், அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தரங்கள், எப்பதான் நோய் முடியும் இருப்பான். நீங்க அப்படி இல்லை, அவனுக்கு நேரம் போகுதுன்னு கவலைப்படுற ஒவ்வொரு நிமிடமும் பொறுப்பது யாரு? நம்ம மூணு எப்படி கட்டில் கடியில இருந்து கரம் போட்டெல்லாம் வெளியே வருது, டைம் போகணுமே. 5-6 பேர் சேர்ந்து துண்டிக்கு இருக்கு, பேட்மிண்டன் அடிக்கிறது, இல்லை கிரிக்கெட் விளையாடுறது. நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதையில போனான். நம்முடைய இஸ்லாமிய சிறு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருந்தான். என்னத்துல பாதாம் அக்ரோட் இருக்குது, அதுல அடிச்சு இருந்தான். நம்ம பாதையில சொன்ன ஜில் போல விளையாண்டு இருந்தான். நபி கூப்பிட்டான், சொன்னாங்க இஸ்லாம் விளையாட்டை தடுக்கல, இஸ்லாம் விளையாட்டை தடுக்கல, சோம்பேறி ஆக்கல. அது பதிவு மூமின் அப்போது ஐசில் மூமின் சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். பலவீனமான மூமினை விட சக்தியான மூமின் அல்லாஹ் நேசிக்கிறான், உங்களை தைரியசாலிகள் அல்லாஹ் நேசிக்கிறான். அது பாம்படிக்கும் தைரியமாக இருந்தாலும் சரி என்று சொன்னார் ரசூலுல்லாஹி. பாம்படிக்கும் தைரியமாக இருந்தாலும் சரி, யாருக்கு பாம்படிக்கிறது தைரியம், எல்லாம் பாம்பை தான் ஓடுறாங்க, இவர் முன்னுக்கு போறார், இவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் கோரங்களை விரும்பல, நல்லா விளையாண்டு. அப்ப நபி சொன்னாங்க,
இஸ்லாம் விளையாட்டை தடுக்கல. ஆனா எங்க விளையாட்டு இப்படி இருக்கணும். எப்படி? ஒண்ணு வேட்டைக்கு வருவோம், அப்படி இல்லைன்னு சொன்னா யுத்தத்துக்கு வருவோம், எதிரியை தாக்க வருவோம். ஒன்னும் வேட்டைக்கு வருவனும் அப்படியா விளையாட்டு விளையாடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா எதிரியை தாக்குறதுக்கு வருவணும். இது ரெண்டு விளையாட்டு ஒரு விளையாட்டு விளையாடு. நம்ம விளையாடுற விளையாட்டு எதுக்கு வரும்? கிளம்பு துடிக்கிருக்கான், எதிரி வந்து மூக்குல துண்டவன். இவர் அவளியா மூக்குல அடிச்சு அவன் வானத்துக்கு போயிடுவான். இது எவ்வளவு சில பழக்கிட்டது சொல்லிடுது. அதுக்கெல்லாம் டூர்னமெண்ட் வச்சு போஸ்டர்லாம் அடிச்சு ஆஹா அவரு சாம்பியன் கப்பை தூக்கிட்டாருன்னா அவன் அந்தஸ்தே வேற. பிறகு டாம் இருக்கலாம். இதுல எதிரி தாக்க உதவுதா? வேட்டைக்கு உதவுமா? அதை இடிச்சு எடுத்திருக்கான். என்ன இப்படி யோசிக்கிறாரு? எந்தாலும் யோசிக்கிறானா ஒரு காய் எடுத்து வைக்கிறதுக்கு 1 மணி நேரம். அப்பா அல்லாஹ் தந்த ஆயுளை எப்படி கழிக்கிறாரு பாத்தீங்களா? நல்ல தேவத்தினால கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவார்? யாருதான் 1 மணி நேரம் 2 மணி வரைக்குமா ஒரு காய் எடுத்து வச்சேன். ஜன்னத்தில் பிறந்தோ அதடி வெட்டிட்டியா போ நேர சொர்க்கத்துக்கு போ அல்ல அடிச்சிருவான். டெஸ்ட் உனக்கு வந்திருக்கான், டெஸ்ட் உனக்கு வந்திருக்கான். அந்த விளையாட்டு எப்படி யோசிக்கிறான் இல்ல சரி வரல. என்ன சொல்றான்? இந்த காயை வந்து நாளைக்கு நான் இருக்கிறேன். ஒரு நாள் டைம் உனக்கு 70 லட்சம் பழக்கின விளையாட்டு பிறகு வெற்றி அடிக்கலாம். இதுல 70 என்ன வேட்டைக்கு வருவதா அல்லது யுத்தத்துக்கு வருவோமா? வெற்றி அடிச்சிருக்கிறேன். மேலான பெரியாலே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விளையாட்டு என்ன தெரியுமா? மல்யுத்தம். அம்பெறிஞ்சு பழகுறது, வாழ்பை அதுல என்ன வாழால கண்டுபிடிச்சு பழகுறது மல்யுத்தம் தெரியுமா? அசலான விளையாட்டு அதுதான். எதிரிய கீழே வச்சு அவன் நெஞ்சில உட்கார்றது பூல் என்ற வரைக்கும் சர்வையால போட்டு ஏங்க இப்ப இருக்கிற ரெஸ்லிங் அதுக்கு அவன் கொடுக்குற மாதிரி கட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு அநியாயம் பண்ணிடுறாங்க. சரியத்தை அப்படியெல்லாம் போட்டுக்க பட்டியெல்லாம் கட்டி இதெல்லாம் கட்டி அந்த விளையாட்டு இல்ல. எல்லாம் சரியத்தின் பிரகாரம் எல்லாம் மறைச்சு வீரத்தனமான நீச்சல் பழகுறது, அம்பெறிஞ்சு பழகுறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் காட்டுவாங்க. பாரு ஆயிஷா நம்முடைய இளைஞர்கள் சுப்ஹானல்லாஹ் வீரமிக்க விளையாட்டு. யார் அம்பெறிஞ்சு பழகி அதை மறக்கிறானோ அவன் நிம்மத்தை சேர்ந்தவன் அல்ல. அம்பு செய்கிறவன், அம்பு எடுத்து கொடுப்பவன், அம்பை எழுவன் 100 பேரும் சொர்க்கவாதினான். சுப்ஹானல்லாஹ் எங்க அம்பெறிவு அதான் கடந்த ரெட்டையும் கருத்தை பிடிச்சி இறங்கி இருக்கிறாங்க. மேலான பெரியாலே சகோதரர்களே, இது எதிர்ப்பு விளையாட்டு. அவன் ஒரு துடி இருந்து விட்டுதான் அவன் சுடி இருக்கிறான். அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா திட்டமும் போட்டு முஸ்லீம்களை அழிக்க பார்க்கிறான். நம்ம பையனுக்காக சுடி இருக்கான். அவன் இல்லாம என்ன செய்தான்? டிவியை கண்டுபிடிச்சு கொடுத்தான். டிவியை நாங்களா செஞ்சோம், ஜிபிகளை செஞ்சாங்களாம், நீக்கலை செஞ்சாங்களாம், எங்க செஞ்சாங்க? சவுதியில செஞ்சாங்களா? எல்லாம் யஹூதி நஸராதான் டிவியை கண்டுபிடிச்சது, டெக்கையும் கண்டுபிடிச்சது. அதே மாதிரி சட்டராஜ் பெரிய ஒரு கொடை இருக்குது, தஜ்ஜாலுக்கு கொடை பிடிக்கிற மாதிரி. அந்த கொடையெல்லாம் செஞ்சது ஏன் செஞ்சா தெரியுமா? நாங்க அல்லாஹ் பக்கம் எங்களை கவனம் போச்சிருந்தா அவன் திட்டங்கள் செல்லுபடி ஆகாது. ஆப்கானிஸ்தான் அவன் திட்டம் செல்லுபடி ஆகல. பதில் தோல்வி. கண்ணியமானவர்களே, இன்னும் தோல்வி. அந்த தோல்வி ஜீவிக்கலாம தான் எல்லாத்துக்கும் அடிக்க போறான். அப்போ அங்க வந்து என்ன செய்தாங்க? அங்க வந்து என்ன செஞ்சாங்க? ஆப்கானிஸ்தான் என்ன இருந்துச்சு? படைபலம் இருக்கா, பணபலம் இருக்கா, ஆட்சி பலம் இருக்கா, பெரிய பெரிய அணுகுண்டுகள் பீரங்கிகள் இருக்க ஒன்றும் இல்லை. ஈமான் அல்லாஹ்வுடைய அச்சம், சரியத்துடைய வாழ்க்கை. எங்காவது வீட்டுல டிவி இருக்காங்க. வாகனங்கள் போகும் பொழுதே சோதனை செய்வாங்க. சைத்தானுடைய பீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி வீசுறது. பாருங்க எப்படி கண்டுபிடிச்சு தந்துட்டான்னு சொல்லி. இன்னைக்கு எந்த வீடு காலியா இருக்குது? 199 வீடுகள் அந்த முஸ்லீமத்தில் பீடிக்கப்பட்டிருக்கு. அது இல்லைன்னா வீடே இல்லை என்று சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பொண்ணு பார்க்க போனா, அதே மாப்பிள்ளை பார்க்க போனா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் சரிதான், ஒரு டிவி ஒன்று இல்லை, அது ஊடாது. பொண்ணு வீட்டுக்காக சொல்றான், மாப்பிள்ளை வீட்டுக்காக சொல்றான், பொண்ணு வீட்டுல எல்லாம் சரிதான், ஆனா ஒரு டிவி இல்லையே, அது எப்படி நான் ஊருன்னு சொல்றது? நாளைக்கு என்ன பெருசுமாறு என்ன மாமி வீட்டுக்கு வந்தா என்ன அந்தஸ்து என்ன வருது? டிவியை வச்சுதான் அந்தஸ்து. அல்லாஹ் காப்பாற்றணும். சமுதாயம் நாசமாகிக் கொண்டு போது கொஞ்சம் கொஞ்சமாக சொந்தமாக சமுதாயம் அதல வாரத்தில் போய் கொண்டிருக்கு. அது ஒன்றும் ரமலான் விளங்குதில்லை, லைலத்துல் கத்ர் விளங்குதில்லை, ஒன்றும் விளங்குதில்லை. என்ன ஆச்சு? அதுலதான் 10,000க்கு மேல வச்சிருக்கானே. சன் டிவி வேணுமா, ராஜ் டிவி வேணுமா, காலையில புதிய படம், மாலையில பழைய படம், அவங்களுக்கு ஹிந்தி படம் வேணுமா, ஹிந்தி பாட்டு வேணுமா, நவுதுபில்லா. இது எல்லாம் ஈமானையும் அல்லாஹ் இருக்கிறதுல தூரமாக்குறது. தூரமாயிருக்கு. அவன் நோக்கம் அதுதான். இவ்வளவு தூரமாக்கிட்டான். இங்க பார்க்க கூடாது. அல்லாஹ் வச்சிருக்கிறான். சொர்க்கத்தில் எப்படி ஒரு சொர்க்கவாதி நினைப்பாராம். இந்த உலகத்துல டிவி எல்லாம் இருந்துச்சு, நாங்க எல்லாம் பார்க்க வேணாம்னு சொன்னானே, படம் எல்லாம் இருந்துச்சு பார்க்க வேணாம்னு சொன்னானே. இங்க எப்படி மிகப்பெரிய ஒளியாலான ஒரு பெரிய திரை வந்து ஒளியிலான திரை. இப்ப என்ன படம் பாக்குறது? அங்க ரொம்ப எல்லாம் இல்லை. அவர் இருப்பா இருக்க இடத்துல அங்க இருப்பார். போயிட்டு இங்க ஆவுடு 1000 பேரை கொண்டிருப்பாரு. அங்க நரகத்துல துணிக்கிட்டு இருப்பான். எல்லாம் காப்பாற்றணும். எல்லா நடிகைகள் நரகத்துக்கென்றே படைக்கப்பட்டவர்கள். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடிக்கும் ஆணையும்
பெண்ணையும் அல்லாஹ் செலுக்கிறான். அல்லாஹ் செலுக்கிறவனை இவன் ரசிக்கிறான். ஆண்டம் போடும் பெண், பெண்ணிடம் போடும் ஆண் நடிப்பவர்கள் இவர்கள் எல்லாம் சபிக்கிறான். சோழர்கள் சபிக்கிறவனை நம்ம ரசிக்கலாமா? சீக்கிர போட்டு வா பாபா இப்படி போட்டிருக்கு. யாரது? எந்த வழியும் இல்ல. என்ன சேர்க்கவங்க? அல்லாஹ் காப்பாற்றணும். என்ன செய்யறது சோழர்களே? மூழ்கிட்டாங்க. அதுல கலக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படியே மூழ்கி பாப்பா உமா சொல்றாங்க பிள்ளை, உனக்கு சொர்க்கம் ஆசையா நரகம் ஆசையா? உமா பாப்பா கேட்கிற கேள்வியை பாத்தீங்களா? விலங்கல சொர்க்கண்டா என்ன நரகண்டா என்ன? சும்மா நினைச்சுக்கிட்டான். அந்த பிள்ளை சொல்லிட்டான், எனக்கு நரகம் தான் மம்மி வேணும். நரகம் ஏன்? அங்கதான் கிறிஸ்டியானிட்டி இருப்பாங்க. நல்ல உங்களுக்கும் அங்கதான் இடம் கிடைக்கும். அவரை கிறிஸ்டியானிட்டி போய் பார்க்கணுமா? உண்மையிலே அங்கதான் இருப்பாங்க. என்ன வாப்பா கேட்கிற கேள்வி பிள்ளைட்ட, அது சொர்க்கத்தை பத்தி தெரியுமா, நரகத்தை பத்தி தெரியுமா? நரகம் சாதாரணமான இடமா? மேலான பெரியாலே சூழல இப்ப என்ன செய்வாரு சொன்ன அந்த சுவர்க்கவாதி அந்த ஒளிவான சூழ்நிலை அந்த சூழ்நிலை என்ன பார்ப்பாரு? சுபஹானல்லாஹ். மனசுல தோன்றும் பத்ர் யுத்தம் நடந்துச்சு நோம்பு 17 அதை பார்த்தா நல்லா இருக்குமே. சுபஹானல்லாஹ். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முழு பத்ர் யுத்தத்தையும் பார்ப்பார். எப்படிப்பட்ட வாழ்க்கை சொல்றது? அல்லாஹ் சொல்றான், தலைவலி கூட வராதான் சொர்க்கவாதி. சாதான் தலைவலி அல்லாஹ் சொல்றான். காய்ச்சல சொல்லலாம், தடுமலை சொல்லலாம். கண்ணியமானவர்களே, தலைவலியை நாங்க நோயுமே நடிக்கிறதில்லை. அப்படித்தானே? யாராவது கேட்ட நோயா? இல்ல, சும்மா தலைவலி. நாங்க தலைவலி நோயாக நடிக்கிறதில்லை. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுவர்க்கவாதிக்கு தலைவலி கூட வராது. பாரு, உஹது யுத்தத்தை பார்த்தா நல்லா இருக்குமே. உஹது யுத்தம் அப்படியே போகும். ஹந்தக், தபூக், அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்டாங்க. அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்ப்பார். பிறகு என்ன? ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கொண்டு போனான். அந்த மனிதனை முகடித்தான். இந்த விஷயத்தெல்லாம் நினைப்பாரு. அப்படியே எத்தனையோ 1000 வருஷம் சுப்ஹானல்லாஹ் அந்த இன்பத்திலே கழிவு. வேற பெரியாலே சொல்லலே, அல்லாஹ் சுருக்கமாக என்ன சொல்கிறான்? தக்வாவுடைய வாழ்க்கையை வாழுங்க. எனக்கு பயந்த வாழ்க்கையை வாழுங்க. நப்சுக்கு உங்களுடைய அறிவை ஒப்படைக்கிறாங்க. நப்சுக்கு எங்களுடைய அறிவை நாங்க ஒப்படைச்சுன்னு சொன்னா அது அதர பாதாளத்தில் கொண்டு போய்விடும். மிகப்பெரிய நஷ்டத்தில் உண்டாக்கிவிடும். தக்வாவுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு பயந்த வாழ்க்கை, அது யாரு வாழ்ந்தாலும் சரி, எங்க வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான அந்த அமைப்பை ஏற்பாடு செய்து வைப்பான். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு தாயும் பிள்ளையும் பேசிக் கொண்டிருக்கிறான். பால் குடும்பம், பால் விற்கிற வியாபாரம் செய்யற குடும்பம். அதே சாதாரண குடும்பமா இருக்கும். பால் வியாபாரம் செய்யறவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னது? பால் போட தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுவோம். பால் மகன் சொல்ற வேண்டாம். பால்ல தண்ணீர் கலக்கிறதும் தப்பு, தண்ணீர்ல பாலை கலக்கிறதும் தப்பு. நம்ம என்ன செய்யறது? பால்ல தானே தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி வச்சு பாலை ஊற்றும். 2 ஒன்று தான். என்னவானவர்களே, இப்போ அந்த பதில் உங்களுக்கு தெரியும். அந்த மகள் என்ன சொன்னாங்க? உங்களையும் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் இங்க போயிட்டான். அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறானே. இந்த தக்வாவுடைய பேச்சு எப்படி விபரீதத்தை உண்டாக்கிட்டு பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ஒரே மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அந்த பாரதிக்கு அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு வச்சான். தக்குவா எங்க போய் விட்டுச்சு பாத்தீங்களா? நாங்க போய் பொண்ணு எடுப்போமா? பால் வியாபாரம் செய்யறதுல எங்க மகனை வந்து பால் விற்கிற ஒரு பிள்ளை கொடுப்போமா? ஆனா தப்பு நானும் வச்சிருக்கோம், தப்பு இல்லை. அது ஈமானோட தக்குவாவோட இருந்துச்சுன்னு சொன்னா அது நல்ல விஷயம் தான். கண்ணியமானவர்களே, பாருங்க, தக்குவாவுடைய வாழ்க்கை வாழக்கொலை அல்லாஹ் உலகத்திலேயே அதுக்குண்டான ஏற்பாடு செய்யறான். எப்படிப்பட்ட ஏற்பாடு செய்யறான்? சுப்ஹானல்லாஹ். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா மகன் கிடைக்க சாதாரணமான விஷயமா? அப்ப உலகத்திலும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடைய வாழ்க்கை வாழும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலே நிம்மதி, சந்தோஷம், ராஹத், அதே மாதிரி தைரியம், கோழைத்தனம் இல்லாம தைரியமாக வாழ்றது, கொஞ்சம் வாழ்ந்தாலும் தைரியமாக வாழ்றது, அச்சம் இல்லாத வாழ்க்கை வாழ்றது, ஒரு மதிப்பான வாழ்க்கை, யாரு கண்டாலும் கண்ணியப்படுத்துவான். அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் கொடுப்பான். வேறான பெரியாலே சகோதரர்களே, சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின் அவருடைய ஆண்களும் தான் பெண்களும் தான் தன்னுடைய முழு வாழ்க்கையும் தீனுக்காக அர்ப்பணித்தார். உள்ளத்தை வச்சிருந்தாங்க தீனை, கையில வச்சிருந்தாங்க துனியாவை. உலகத்துடைய எல்லா ஆசா பாசங்களும் கையில. ஆனா அல்லாஹ் தீன் இதற்கு சந்தோஷம் எப்ப இருந்தாலும் சரி, கையில வைக்கிற துனியாவை தூக்கி வீசுவாங்க, உள்ளத்தில் இருக்கிற ஆகிரம் தீனுக்காக வேண்டி போயிடுவாங்க. சாதர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கருப்பு நீகோ ஹபஷி சஹாபி. அப்படி கருப்பும் தான் நீஜுரோவும் தான் மூக்கறுக்கப்பட்ட அடையாளம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வந்தாங்க. கேட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், சாதிங்க வாங்க, உங்களோட முகத்தை பார்த்தா ஒரு விஷயத்தை நான் கேட்கவா? கேளுங்க நாயகம், திருமணம் முடிக்கிற ஆசை ஏதாவது இல்லையா? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, என் தாயும் தன்னை ஒரு அர்ப்பணமாகட்டும். உண்மையிலே நான் ஒரு இளைஞன் தான், எனக்கும் அந்த ஆசைகள் இருக்கிறது தான். ஆனால் நாயகமே, எனக்கு யாரு பொண்ணு தாரா? நான் ஒரு ஹபஷி, நான் ஒரு அடிமை நீக்கிறோம், எனக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா நாயகமே?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கண்கள் கலங்கிருக்கு. தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவன், இவனுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை இருக்காதா? இவனும் மனுஷன் தானே. உடனே உள்ளத்துல வந்துச்சு. அது மதிமாவை போட்டாங்க. வந்திருக்காரா என்று கேட்டான். சக்கரை குடும்பத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அரபி மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் வந்திருக்கல. ஒரு சஹாபிட்ட சொல்லி சொன்னாங்களாம், கடிதம் எழுதுங்க, இந்த சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகளை கொடுக்க சொல்லி. யாருட? அம்ர் இப்னு வஹப் ஸகஃபியுடைய மகளை கொடுக்கும்படி வேற கடிதத்தை எடுத்து சந்தோஷமாக போறார். எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பார். வாலிபர், மலாய்க்கா இல்லை. வாலிபத்தில் என்னென்ன ஜோஸ் இருக்குமோ வேகம் இருக்குமோ அவருக்கு இருந்து சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு போனார். போய் கதவை தட்டினா அம்ர் இப்னு வஹப் ஸகஃபி வெளியே வந்தான். கடிதத்தை கொடுத்தார். கடிதத்தை பார்த்த உடனே அவர் சொன்னாரு, அப்பா நீ வழி தவறி வந்திருப்ப, வேற எங்கேயாவது நபி அனுப்பி அங்க போ, ஏன் மேல இருக்கா, நீ ஒரு ஹபீஸ், நீக்கிறோ அண்ணன் கரையிட்டு இருக்கிறேன், உனக்கு ஏமால தரையிலாது, இது நடக்க முடியாத விஷயம், இது வேற எங்கேயாவது போ, அது பக்கத்து வீடு அங்க போன அப்படியே உடஞ்சிருக்கு. சந்தோஷமாக வந்து அம்ர் இப்னு அந்த சாதரதி எல்லாம் தான் இந்த அம்ர் இப்னு வஹப் ஸகஃபியுடைய அந்த பேச்சை கேட்டு திரும்பி மனமடைஞ்சு போறான். ஆனா மகள்கிட்ட தீன் இருந்துச்சு, புள்ளட்ட தீன் இருந்துச்சு. அவ உள்ளுக்கு சத்தம் போட்டா, யா அபதா, ஏன தந்தையே, அன்னஜா அன்னஜா கபல் ஐயப்தாக்கள் வகை வகை வந்து நீங்க நாசமாகிறதுக்கு முன்னாலே போய் சொல்லுங்க அந்த திருமணத்துக்கு நாளையா. யார் அனுப்பின மாப்பிள்ள வாப்பா? அல்லாஹ்வுடைய தூதுவர் அனுப்பின மாப்பிள்ளையா வளர்த்தீங்க. அவர் கருப்பா இருந்தா என்ன, சிகப்பா இருந்தா என்ன, அடிமையா இருந்தா என்ன, அஜமியா இருந்தா நான் இப்ப போய் சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லலன்னா அல்லாஹ் வகை அரசுகளை நாசமாக்கிடுவான். என் அழகு, என்னோட பணம் எல்லாம் நாசமாயிரும். வீருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நசாராக்கள், குடும்ப வம்ச பரம்பரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் யஹூதிகள், தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது முஸ்லீம்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஈன் வலிமாலிஹா வலிஹஸபிஹா வலிஜமாலிஹா வலிதீனிஹா ஃபன்ஃபர் பிதாத்திஹ். பணம் பணத்துக்காக திருமணம் முடிக்கப்படுது, அளவுக்காக திருமணம் முடிக்கப்படுது, குடும்ப பரம்பரைக்காக திருமணம் முடிக்கப்படுது, தீனுக்காக திருமணம் முடிக்கப்படுது. அவர்களா தீனை பற்றி பிடித்துக்கொள், உனக்கு என்ன சந்தோஷம் உண்டாகட்டும். என்றால் கல்வியை பார்த்து திருமணம் முடிக்கிறது அது முஸ்லீம்கள பழக்கம் இல்லை, வீரர்கள பழக்கம். அழகை பார்த்து மட்டும் திருமணம் முடிக்கிறது நசாராக்கள், கிறிஸ்தவர்கள பழக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தீனுள்ள பிள்ளை முடியும், அழகு வரும், பணமும் வரும், எல்லாம் வரும். யாரு நீங்க பாக்குறது தீன? யாரு நீங்க தீன பாக்குறது? எத்தனையோ குமர பிள்ளைங்க இருக்குது, முழு பரதா போல பயம். ஏன் பயம்? முழு பரதா போட்டவங்க யாரு முடிப்பான்? எப்படி காலம் மாறி போச்சு பாருங்க. முழு பரதா போட்டுட்டாங்க, யாரு முடிப்பா? இளைஞர்களே தயாராகிருங்க. முழு பரதாவுடைய பெண் தான் பெண். அவர்தான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பரம்பரையில் வந்து நாளை கியாமத் நாள்ல பாத்திமா நாய்க்கு பின்னாலேயே சொர்க்கத்துக்கு போயிடுவான். இதுல எந்த சந்தேகம் இல்லை. அது ஏன் இருந்தாலும் இந்த சட்டம் தான். நாளை கியாமத் நாள்ல சொல்லுவான், மலாயிகத்துமார்களே தலை கீழே போட்டுக் கொள்ளுங்க, நபிமார்களே தலை கீழே போட்டுக் கொள்ளுங்க, ஜிங்களே தலை கீழே போட்டுக் கொள்ளுங்க. சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைவி பாத்திமா, உலகத்திலே தந்த அழகை யாருக்கும் காட்டல, தந்த அங்க அழகை யாருக்கும் காட்டல, இங்கே காட்ட விட மாட்டோம், எல்லாம் தலை கீழே போட்டுக்கோங்க. மின்னல் வெட்டுகிற நேரத்தில் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்துவாங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பிறகு உலகத்தில் யாரை முழு பரதா போட்டு தந்த அங்க அவயங்களை தன் கணவனுக்கு மட்டும் காட்டி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழல, என் உண்மையாக இருந்தாலும் சரி சோதரர்களே, பாத்திமாவுக்கு பின்னால் சொர்க்கத்துக்கு போகல. நான் சொல்லல, நான் சொல்வதற்கு தகுதியும் இல்லை. நமது உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் யாரை பின்பற்றுவார்களோ அவர்கள் அவர்களோட இருப்பார்கள். அல் மர்உ மஅமன் அஹப்ப இலை, யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோட ஏற்பாட்டப்படுவான். அவன் எங்க இருக்கிறாரோ அங்கே இருப்பான். பாத்திமா நாயகியை நேசிச்சா, அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தா சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி, அவர் பின்னால் போயிடலாம். பாத்திமா நாயுட வாழ்க்கை எப்படி? பரிசுத்தமான வாழ்க்கை, வெட்கமுள்ள வாழ்க்கை, ரோஷமுள்ள வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, வெட்கமுள்ள வாழ்க்கையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு தடவை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு வயது போற மூதாட்டி அந்த வழியாக போறான். ஹம்ஸா ரலியல்லாஹு சொன்னாலாம், இங்க போறாங்க கண்டில இதற்கு முன்னால, அப்படி வயது போற போறோம் பாத்துக்கிட்டு இருந்தா அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு தான் போனான். அலியே உங்க வீட்டுக்கு தான் போறாங்க போல இருக்கு, நீ போய் பேசி கவனி, பிறகு நம்ம பேசிக்கலாம்னு போயிட்டான். அலையெல்லாம் ஓடி போனாங்க. வீட்டுக்கு விருந்தாளிகள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆளுங்க அலிரலியல்லாஹு. வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வணக்கத்து இல்லையா, ரஹ்மத் இல்லையா? 3 நாளைக்கு தொடர்ந்து விருந்தாளிகள் வரல, பள்ளிக்கு போய் சரியா விடுவான். யா அல்லாஹ், நான் என்ன பாவம் செய்தேன் யா அல்லாஹ், என் வீட்டுக்கு விருந்தாளிகள் வரல, நான் செய்த பாவத்தை மன்னிச்சுக்கோ, நீ உடனே வீட்டுக்கு விருந்தாளிகள் அனுப்பு. எப்படி
நம்ம வீட்டுக்கு தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்துட்டா நம்ம ஓடி போய் கொஞ்சம் யாரும் எந்த பாவம் யாரெல்லாம் இப்படி வந்து அடக்கிறார்களே இருக்கிற அங்கெல்லாம் முடிஞ்சாடல நீ முடிஞ்சாடல நான் கஷ்டமா நீ எனக்கு சோதிக்காத வேண்டானா வந்து அடக்கிறானே மாநில குடும்பம் மருமான குடும்பம் மச்சான குடும்பம் எல்லா குடும்பம் அடங்கிறான். உறவினர்கள் வந்தா நம்ம போய் தௌபா செய்யறோம். ஆனா அழிவில்லாத வரலாற்றி போய் தௌபா செய்வாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா யாரும் இல்ல, பாத்திமா நாய் மட்டும் இருந்தாங்க. பாத்திமா யாராவது வந்தாங்களம்மா? யாரும் வரல. அன்பு கணவரே யாரும் வரல. நான் கண்டனே ஒரு வயது போல மூதாட்டி வீட்டுக்கு வந்தாலே. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு விஷயம் இறங்கிருச்சு. கணவன் பதறாரு. உண்மையான மனைவி கணவனை பதற மாட்டாள். என்ன சொன்னார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? ஒரு வார்த்தையை சொன்னால் நல்ல தெரியும் மனைவிக்கு இந்த வார்த்தையை பாய்ச்சா கணவன் மனசு நோகும், கணவன் கவலைப்படுவான், கணவன் அதாவது பதட்டம் அடைவான். இதை தெரியும் அந்த வார்த்தையை அந்த மனைவி பாவித்தால் எப்படி? ஒரு வார்த்தையை பாவிச்சா நல்ல தெரியும் கணவன் மனசு நோகும், கணவன் பதறுவான், கணவன் கவலைப்படுவான். நல்ல தெரியும் அந்த வார்த்தை எந்த மனைவி பாவிப்பாலோ நாளை கியாமத்து நாளிலே அவர் சுன்னத்தான சொல்வானே எந்த அமலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்காரு சொன்னார் சொல்வான். எங்களுக்கு தலை இல்லையா? பெண்களுக்கு தலை வாழ்ந்து காட்டினார். பாத்திமா ரலியல்லாஹு பதறக்குள்ள சொன்னாங்க, கணவரே பதறாய் வந்தது நான் தான். பாத்திமா இளமை, அதாவது வயசாளியில பாத்திமா நாய், சின்ன வயசு நீயா? ஆமா கணவரே, நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இப்ப சொல்றேன். என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் துவா செய்து வாரேன், யா அல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிறார். பாத்திமா நாய் துவா என்ன? வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதே, அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்கிறாதே. அந்த காலத்துல குமரி கூட துவா செய்யறா, யா அல்லாஹ் என்னை வெளியே அனுப்ப போல கிளவி மாதிரி காட்டிடு, கொஞ்சம் வயது போன மாதிரி காட்டிடு. நம்ம வயது போன ஆக்களு, யா அல்லாஹ் என்னை ஒரு கிழவனா காட்டிராத, ஒரு பொடியனா காட்டி, யா அல்லாஹ் ஒத்தனை என்னைய மதிக்கிறா இல்லையே, முடியெல்லாம் பழுத்திருச்சேன்னு டை அடிக்கிறான். காலையில இருந்து டை அடிக்கிறார், கவலை முடி பழுத்திருச்சா ஹராம், டை அடிக்கிறாங்க, குளிப்பு சேராது. அந்த நிலைமையில மூத்து வந்துருச்சுன்னா மிகப்பெரிய அநியாயம், நஷ்டம். அல்லாஹ் காப்பாற்றணும். முடி நடத்தா என்ன அவளுக்கு மட்டுமா நடக்கும், யாருக்கு நடக்க, வேற யாருக்கு நடக்காதா? நீ மட்டும் உழுவ கூட மே மட்டும் சிரிக்குமா? சரி அது உழுவதானே போது நாளைக்கு. இவரு கவலை. இப்ப என்ன இவரு யாரெல்லாம் என்னை பொட்டியெல்லாம் காட்டுறது, யாரெல்லாம் என்ன வயது போன மாதிரி காட்டினாரு, எல்லாம் பழுக்கு மூஞ்செல்லாம் சுருங்குது, வயசு போல வேண்டாம். அவங்களும் என்ன செய்யறாங்க, முடியெல்லாம் கொட்டி இன்னொரு முடிய கொண்டு வச்சு இன்னைக்கு சிறப்பு பூசி இதெல்லாம் பூசி என்ன எல்லாம் குமரி மாதிரி நினைக்கணுமா, பொட்டிய மாதிரி நினைக்கணுமா? அல்லாஹ் காப்பாற்றணும். கண்ணியமானவர்கள் எல்லாம் தலைக்கீழ மாறி, தலை குப்பை மாறிச்சு அப்படியே. பாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்பு கணவரே நான் மௌத்தா போறேன், எனக்கு கடைசி ஆசை என்ன தெரியுமா? எப்படி நான் உசுரோடு இருக்கும் பொழுது அந்நிய ஆடையுடைய கண்ணை விட்டு நான் பாதுகாத்து பெற்றிருந்தனோ அதே மாதிரி நான் மௌத்தா போற பிறகும் அந்நிய ஆணை காட்டிறாங்க. எப்படியா ஒரு கூறி சீக்கிரம் எடுத்துருங்க. சுபஹானல்லாஹ் 18 பேர் தான் ஜனாசால கலந்துக்கிட்டாங்க. இரவா பாத்திமா நாகி அடக்கியாச்சு. எந்த அளவு ரகசியமா செஞ்சாங்கன்னு சொன்னா, ஜனாதிபதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அடுத்த நாள் காலையில வந்து கேட்கிறாங்க, அதையே பாத்திமா சோமா இருக்கிறாளா, நோய் எப்படி இருக்கு சொன்னாங்க. அபூபக்கரே நேத்திரவு வஃபாத் ஆகிட்டாங்க, நான் நேத்திரவே அடக்கி. இப்படிப்பட்ட வாழ்க்கை சகோதரி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா? பத்தினித்தனமான வாழ்க்கை, வெட்கம், ரோசம், மானம், மரியாதை உள்ள வாழ்க்கை. ஆண்கள் அப்படிதான். எதுல ரோசப்பட்டாங்க, ஆண்கள்டையும் பெண்கள்டையும் ரோசம் எதுல வச்சு துனியாவில் ஆக்கப்படலை. எந்த சகாபா பெண்மணி இல்ல சாப்பாடு பல்லன் கண்டுபிடிச்ச எந்த சகாபியும் இல்லை. இன்னைக்கு எதுல ரோசம் வருது, எதுல ரோசம் வருது? சாப்பாடு உப்பு இல்ல, ஒரே அடி கண்ணத்துல பட்டா, உனக்கு நான் நாக்கு இல்லையா? தூங்குறா, எந்த ரோசமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. இந்த நல்லா போட்டு விட்டு நீங்க தூங்குங்க, நான் போயிட்டு வாரு அது போறாரு. ஆனா சாப்பாட்டுல உப்பு இல்ல, ரோசம் வருது. சிவம் இல்ல, எந்த ரோசம் இல்லை, நீங்க தூங்கு. ஏந்த மனைவியில தாத்தா, ஏந்த மனைவியில தங்கச்சி எனக்கு மையத்துக்கு போல பயப்படுங்க, மையத்துக்கு போல பயப்படுங்க. ஏந்த நானோட ஏன் மனைவி பேசுறது அப்படி இருக்கும் பொழுது சோம பாட்டு மீன் வாங்க, கீழே தான் கண்ணியமானவர்களே. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுடைய முஃப்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது அனுமதி கொடுத்திருந்தாங்க, முஆதை நீங்க ஃபத்வா கொடுங்க, என்கிட்ட கேட்கறது நீங்க கொடுங்க. அப்படிப்பட்ட முஃப்தி முஆத் வீட்டுக்கு வராங்க, மனைவி வீட்டுக்கு வெளியே, மனைவி வீட்டுக்கு வெளியே உடனே வாழ
ரோஷம் வருது. உடனே சொன்னா மோடு அவசரப்பட்டாங்க, வீட்டுல கட்டில் அடியில பாம்பு, அதனால நான் வெளியே ஓடி வந்தேன், தப்பிச்சேன்னு சொல்லி வார உரைய போட்டேன். எப்படி ரோஷம் பாத்தீங்க? உனக்கு என்ன வேலை வெளியே? நான் இல்லாத வேணும். அதனால பெண்களை வந்து அடர்ச்சி கண்ணியமான வாழ்க்கை தான், நல்ல வாழ்க்கை தான். அவர்களை அழகாக கண்ணியப்படுத்தி வைரத்தை போல, முத்து மாணிக்கல்லை போல, ரோட்ல இருக்கிற செங்கல்ல கருங்கல்லை போல இஸ்லாம் பாதிக்க சொல்லல. எவ்வளவு பெண்களை ஆக்கிவிட்டான், வேணுமா அவளையும் கொண்டுவிடப்பட்டோதான். முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட கண்ணீர் எல்லாம் கொடுத்தான் முஸ்லீம் தாய்மார்களுக்கு. சுவர்க்கம் காலடி இருக்கிற எல்லா உடுப்பையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உடுப்பா மாத்தி 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 அந்நிய காசிரிட்ட யகூதி நசரால போய் கிளாஸ் படிக்கல. இத்தக்குங்க எல்லாரும் பயப்படி அள்ளுக்குங்க அல்லா சொல்ற நான் உனக்கு படிச்சுட்டாரேன். உமரது எல்லாருக்கான ஆட்சியும் படிச்சாங்க. உமரது எல்லாருக்கான செஞ்ச ஆட்சியின் முறை எந்த டிகிரி பாஸ் பண்ணாங்க? அல்லாஹ்வை பயப்படுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் படித்து தருவான். பெண்களிலே சிறந்தவள் யார் தெரியுமா? எந்த அந்நிய ஆணும் அவளை பார்த்திருக்க கூடாது, அவள் எந்த அந்நிய ஆணையும் பார்த்திருக்க கூடாது. இவள் தான் பெண்களிலே சிறந்தவள் சொன்னாங்க. எப்படி? எந்த அந்நிய ஆணையும் அவள் பார்த்திருக்க கூடாது, அவளை எந்த அந்நிய ஆணும் பார்த்திருக்க கூடாது சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமாவா சொன்னா பைன்னஹா கது சதகத், அவள் உண்மையை சொல்லிவிட்டாள். பைன்னஹு கது பிலாத்து மின்னி, என்றால் அவளை ஈரக்கொலையில் ஒரு துண்டு இருந்தாள், அவள் போய் சொல்ல மாட்டாள். மேலான பெரியாளர் சகோதரர்களே, எப்படிப்பட்ட பதில் முழு உலகத்தில் வரக்கூடிய தாய்மார்களுக்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிக் கொடுத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கதையை கட்டுறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவளுக்கு கேட்கறாங்க, யாரு? சொல்றாங்க, வாப்பா வந்திருக்கு, முஹம்மது வந்திருக்கு. வாப்பா உங்களோட வேற யாராவது பக்கத்துல இருக்கிறாங்களா? ஆமாம், என்னவான் பின் ஹுசைன் இருக்கிறாங்க. அப்ப சொன்னா உள்ளுக்கு வந்துறாங்க. வாப்பா ஏன் வந்துறாங்க? மா அதிருமா அஸ்ருதி வதி, என்கிட்ட ஆளுகளா இருக்குது, ஆனா முகத்தை மறைக்கிறதுக்கு எந்த உடுப்பு இல்லை, எந்த துணி இல்லை. அதனால ஒரு அந்நியன் அவட முகத்தை பார்த்து எனக்கு ஹராம், அதனால நான் உடனே உள்ளுக்கு வந்துறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாக உள்ளுக்கு வீசினாங்க, முகத்தை மறைச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு 2 சஹாபிகள் உள்ளுக்கு போனாங்க. ஏழ்மையான வாழ்க்கை, ஏழ்மையிலும் ரோஷம், தீன், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம். வேறான பெரியாளே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எந்த மனைவிமாரும் இல்ல முகத்தை திறந்து ரோட்டிலே போனதாக. உலகத்தில் இன்னைக்கு இந்த சும்மா இருக்கிறவங்க வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி தப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது? ரேடியோல சொன்னாங்களா, தாய்மார்களே நீங்க எல்லாம் முகத்தை மூட வேண்டாம். அவனுக்கு சரியான கவலையா? ரேடியோ கேட்டு பழக்கிறாங்க. அதுல போறது எல்லாம் முசீபத் தான், போறதெல்லாம் முசீபத் தானே. கடைசில இருந்து ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் முசீபத். இடையில வர்றது கொஞ்சம் நல்லா இருக்குமா? ஒரு பட்டையில ஒரு பைப்புல காலையில மாலை வர நஜி தண்ணி அசுத்தம், இடையில கொஞ்சம் பால் வருது, பிடிப்போமா? அதை எடுப்போமா? அது மாதிரி தான் நல்லது போகும். என்ன அதே ரேடியோ போட்டு பாருங்க, எல்லாமே முசீபத் தான், எல்லாமே ஆணைங்களை எங்களை உம்மத்து தான். அப்துல்லாவும் முகமது மொய்தி, அல்லா பிச்சை, நாகூர் பிச்சை, எல்லா பிச்சையும் தான் அதுல போறது. இதெல்லாம் அதே போது தமிழ் பாட்டு கேட்கிற தமிழ்நாட்டுல இல்ல. சுப்பிரமணியா, குமாரனா, பிச்சைக்காரனா, தங்கவேலா இல்ல. அவ்வளோ யாரு பேசுறான்? பாத்திமா பேசுறான், அப்துல்லா பேசுறான். ரொம்ப சந்தோஷம். அப்ப அவர் கேட்கிறாரு எவ்வளவு மாப்பிள்ளை, அது பக்கத்துல தான் இருக்கிறான். சரியான மாப்பிள்ளை, சரியான ஜோடி, சரியான போட்டி. இப்ப அவன் கேட்கிறான் வேற யாரு யாரு கிட்ட இருக்கிறான்? அச்சா சத்தியா குடும்பம் ருப்பையா எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க. ரொம்ப அழகான குடும்பையா. ஆயா அவனுக்கு என்ன பாட்டு வேணும்? நான் இந்த பாட்டு எனக்கு வேணும். எங்க மம்மிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, டடியும் ரொம்ப விரும்புற. அவர் இப்ப போயிட்டுல, அவர் ஜித்தால இவங்க இத்தால என்ன இப்ப அந்த பாட்டு போகுது. அல்லா காப்பாத்தணும், எங்களுக்கு ரோட்ல போகலாம், வெக்கம், ஒரு ஹோட்டல்ல நிக்கலாம், எல்லாம் முஸ்லீம் பேர்கள். இப்ப என்ன இவங்க சொல்றாங்க, நான் உங்களோட பேச ட்ரை பண்ண 2 மாசமா என்ன கிடைக்கல, கடைசியில ஒரு நோம்பு பிடிக்க நேற்று கடை வச்சாலும். ரொம்ப அழகான நேற்று கடை வச்சிருக்கிறான். அப்ப அவர் கேட்கிறாரு உங்களை பொழுதுபோக்கு என்னம்மா? என்ன பொழுதுபோக்கு வந்து சூரிய நட்சம் கேட்கிற தொழுவேன். இவரை பொழுதுபோக்கு தொழுவுறது. என்னவானவர்களே ஊரு அப்படி அந்த மாதிரி. ஏன் நம்மளுக்கு அளவிருக்கிற என்னது? வீடு கட்டி கொடுக்கறது என்ன பொறுப்பு, சாப்பாடு கொடுக்கறது என்ன பொறுப்பு, அதே மாதிரி என்ன உறுதுணைகள் வாங்கி கொடுக்கறது என்ன பொறுப்பு, எல்லாம் விளங்கிருக்கிறோம். ஆனா அந்த பொறுப்போட பொறுப்பா ஏழை மனைவிக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு வீடை கொடுக்கணுமே விலங்கல்ல. கன்னியாவில வீடை கொடுக்கிறது தான் மிகப்பெரிய பொறுப்பு. இப்ப என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சுப்ஹானல்லாஹ் யாருக்கும் ஆதாரம் காட்ட முடியாது. எந்த மனைவியாவது முகத்தை திறந்து போவதாக அஸ்வாஜி முத்தஹரா அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி மனைவிமார்கள் யாரும் முகத்தை திருப்பி போனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாய் ஹப்ஸா நாய் ஒரு பேசிக்கிட்டு இருக்கலாம். வாரான் அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, கண் 2 இல்லாத சஹாபி,
வந்து கொண்டிருக்கிறான். கண்ணு வந்தில்லை சஹாபி வந்து கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாக்குறாங்க, உம்மி மக்தூம பாக்குறாங்க, ஆயிஷா நாயை பாக்குறாங்க. உம்மி மக்தூம பாக்குறாங்க, ஆயிஷா நாய். இதை எழுதி போன மாதிரி தெரியல. கேட்டாங்க ஆயிஷா, ஹப்சா, ஒரு அண்ணி ஆண் வாராரே, உள்ளுக்கு விட்டுடு போல நீங்க. இல்ல நாயகனே, அவரு தான் கண்ணு தெரியல, அவர் தான் பொட்டையரே. நபிக்கு ரோஷம் வந்து, நபிக்கு கோபம் வந்து கேட்டாங்க, அப்ப அந்துமா அம்யாவானி, என்ன நீங்க ரெண்டு பேரும் கூடலா? அவர் கூட தான், நீ ரெண்டு பட்டையா, நீங்க அவரை பார்க்கணும் ஹராம், அவர் எங்க பார்க்கணும் ஹராம், உள்ளுக்கு போ. எங்க இருக்கிற வாழ்க்கை? மேலான பெரியாளை சகோதரர்களே, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறது என்ன தெரியுமா? என் நப்சானியத்துடைய வாழ்க்கை இல்லை, எங்க அறிவு சொன்ன பிரகாரம், எங்க ஆசை சொன்ன பிரகாரம், என் நட்பு சொன்ன பிரகாரம், அல்லது உலகத்தில் இருக்க நடைமுறை பிரகாரம், அல்லது எதிர்ப்பு நட்டாவது காப்பி எடுக்கணும், அந்த பிரகாரம் வாழ்க்கை இல்லை. அல்லாஹ்வுக்கு பயந்த வாழ்க்கைக்கு பேர் தான் வாழ்க்கை. அது எல்லாரும் வாழ்க்கை நபி அசுத்தம், அது எதிர்ப்பு நட்டாவது வாழ்க்கை. எப்படி நட்டாவது ஒரு குரான் இருக்கலாம், ஒரு ஹதீஸ் இருக்கலாம், ஒரு வாழ்க்கை இருக்கலாம், மிருகத்தை போல வாழ்க்கை. எங்க வாழ்க்கை மிருகத்தனமான வாழ்க்கை இல்லை. எச்சி துப்புற ஆட்சி செய்வது வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விட்டுட்டு போனாங்க, சொன்னாங்க, செஞ்சு காட்டினாங்க. திருமணம் செய்யணுமா, திருமணம் எப்படி முடிக்கணும் சொன்னாங்க, திருமணம் முடிச்சு காட்டினாங்க. இன்னைக்கு நபியுடைய திருமணம் எங்கேயோ இருக்கு, நம்ம திருமணம் ஆகா யஹூதி நசராவுக்கு எப்படி ஒத்துதான் வருமோ அப்படியே ஒத்து போயிருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், எப்படிப்பட்ட காலம் தெரியுமா, யஹூதி நசரா ஒரு பொண்ணுக்கு பூண்டா நீங்க கூடுவீங்க, அதை விட்டு மாட்டீங்க. மேலான பெரியாளை சூழலே, இன்னைக்கு நாங்க திருமணங்கள் வந்து விட்டால் எவ்வளவு பெரிய அனாச்சாரம், எவ்வளவு பெரிய செலவு, எவ்வளவு பெரிய ஹராம். திருமணம் முடிக்கிறது காரணம் இல்லை, திருமணம் முடிக்கிறது சுண்ணத்து. ஆனா சட்டை பிடிக்கிறது ஹராம், வீடுல இருக்கிறது ஹராம், ஆலயத்துக்கு என்ன கட்டுறது ஹராம், இஃப்தார் கட்டுறது ஹராம், தாலி கட்டுறது இல்லை. கண்ணியமானவர்களே, ஒரு புள்ளத்துக்கு இத்தனை ஹராம், 2000க்கு மேல ஹராம். ஒரு கேமரா மேல கொண்டு ஒரு போட்டோவுக்கு 35 ரூபாய். அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க மாட்டானா? ஒவ்வொரு பைசாவுக்கும் கேட்பானே, எப்படி சம்பாதிச்சு எப்படி செலவழிச்சு அல்லாஹ் கேட்பான். யாரும் தப்பிக்கலாம் சோதர்களே. இப்ப என்ன ஆனது, அவனுக்கு வேறு 35 ரூபா. என்ன செய்யலாம், மாப்பிள்ள சொக்க போடுறாரு, அதுல ஒரு போட்டோ, தப்பாட்ட போடுற அதுல ஒரு போட்டோ, அது வளர்ந்து வெளியே வருது அதுல ஒரு போட்டோ, என்ன தொப்பி எப்படி வைக்கிறார் மாப்பிள்ள தோலை அதுல ஒரு போட்டோ, இப்படி தொடக்கிறாரு அதுக்கு ஒரு போட்டோ, ஒன்றுமே தெரியும் சரியா, அது நேர போறாரு. அவுளியா துவா செஞ்சா உடனே கபூல் ஆயிரும், அப்படிப்பட்ட ஒன்றுமே தெரியும், துடைக்க கூட தெரியாது, மாப்பிள்ளை தொப்பி போட்டுக்கிறது தெரியும், எல்லாரும் பக்கத்துல திறக்கிறார், அவர் தான் செஞ்சு விடுறாரு. பிறகு கதவு கார் கதவை தொடக்கல ஒரு போட்டோ, உள்ளுக்கு போகல ஒரு போட்டோ, யார்கிட்ட பழகிடுது எல்லாம் நசமா போச்சு. பிறகு என்ன அதுவும் இல்லாம வீடியோ காரன் அங்கிட்ட இங்கிட்ட ஓடுறா, எங்க பிடிச்சிருக்கு அரிப்பா அப்படியா எல்லாம் இருக்கு. இவர் பேர் மாப்பிள்ளை இறங்குறாரு, மாப்பிள்ளை என்ன போனோடனே பெரிய ஒரு பலூனை கட்டி வச்சு உள்ளு, அது அப்படி வைக்கிற டோ அப்படி வெடிச்சு, ஆஹா மாப்பிள்ளை எல்லாம் ஜிகினா. இவரு சின்ன பிள்ளை மாய் திருச்சிக்கிறது போற, அதுக்கு நினைவுல பச்சை பிள்ளை திருச்சிக்கிட்டே போறாரு. உடனே பொண்ணு தம்பியோ நானவோ உடனே வந்து தப்பாத்தெல்லாம் கழட்டி அல்ல பன்னீரை தெளிச்சு அவருக்கு ஒரு மோதிரம். என்ன அல்லாஹ் காப்பாற்றணும், இங்க இருந்தே இல்லை. இவருக்கு அந்த அநியாயம் தான். அங்க பார்த்தா அவங்கள 9:30 உடுப்பாட்டி வெற்றில இந்த கையில கொடுத்து விற்கிறது, அப்படியே இருக்கலாம். அதற்கு வெற்றில இருக்கீங்க, சும்மா கல்வி தானே வெற்றில இருக்கிறது. அவரை உட்கார 9:30 10:30 11 இந்த மன்னவனை காணும். யாருலாம் என்னடா இப்படி அநியாயம் பண்ணுவாங்க, எங்கேயுமே போயிடாம இருக்கிறேன். இப்ப முன்னாடி வந்திருக்கு நிறைய ஒரு கூட்டம், என்ன வயது போல கூட்டம். அவங்க என்ன சிரிக்கவும் இல்லை, சிரிக்க என்ன சொல்றது, வாயாடி போல சிரிக்கிறாங்க. சரி இன்னொரு இருந்தா என்ன ஊருக்கு இருக்கிறான் நோயோ ஊதோ, அது எல்லாம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை உட்கார்ந்து நம்மளை போட்டு 9:30 உட்கார வச்சாச்சு, மாப்பிள்ளை 2:30 மணிக்கு அது வரைக்கும் உட்காருக்க சொன்னா சிரிக்கவும் வேலாம் பேசவும் வேலாம். சரியத்துக்கு மாற்றம் செய்தா இப்படிதான் கேடுதான் அதிகம்தான், சரியத்துக்கு மாற்றம் செய்யலாம். அப்படியே சரியத்தில் இல்லை, அப்படிலாம் இல்லை. மிகவும் சிம்பிளாக மிகவும் லேசாக நடந்த திருமணத்தை அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு நாங்கள் எவ்வளவு நசராவை பின்பற்றி எவ்வளவு அவ்வளவு காலத்துல போய் கொண்டு தெரியுமா? இதனம் யார் எடுத்தான், இதனம் யாருக்கு இருக்கணும், எவ்வளவு பெரிய அநியாயம். பிச்சை எடுக்கிறான் பிச்சை காசுதான், கண்ணியமான தண்ணி இல்லை, அதில் வழக்கத்தில்லை. ஏழையின் நெருப்பாரு, ஏழையின் நெருப்பு உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு குடும்ப நடத்துறதுக்கு சக்தி இருக்கிறா, வீட்டு வசதிகள் செய்ய, அவருக்கு குடும்பங்களை வாங்கி கொடுக்க, அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சக்தி இருக்கிறா, சொல்ல நீ திருமணம் முடியும். அப்ப எங்களுக்கு சக்தி இருந்தா தான் திருமணம் சொன்னாங்க. இதே புரோக்கர் அனுப்பி 5 லட்சம் பேசிட்டு புரோக்கருக்கு 20,000 கொடுத்துட்டு இப்ப கல்யாணத்துக்கு கிளம்ப இருக்குது சொல்லி அனுப்புறாரு, எனக்கு 1 லட்சம் அட்வான்ஸ் அனுப்புங்க. அட்வான்ஸ் என்னோட யாவனம் இது என்னடா, மாப்பிள்ளைக்கு கழுத்தா வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, கை வாங்கணுமா, பிச்சைக்காரனே உனக்கு செருப்பு வாங்க உனக்கு தள்ளி இல்லை, அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி வாங்குறான்.
இப்ப இதை கல்யாணத்துக்கு குடும்பத்தவா மேலான பெரியாளை சகோதரர்களே, இந்த நஜீசியல் இந்த அதிர்ஷ்டங்கள் இல்லாமலாகணும். எப்ப இல்லாம போறது? அல்ஹம்துலில்லாஹ் இந்த தாவத்துடைய மகத்தான வேலைக்கு பின்னாலே இன்னைக்கு எத்தனையோ திருமணங்கள் மகர் கொடுத்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி பள்ளியில திருமணங்கள் நடக்குது. வழியில சாப்பாடு ஹோட்டல் இருக்கிற கண்காணி ஒன்றும் இல்லை. ஹோட்டலுக்கு போய் என்ன அநியாயம் நடக்குது? சுபஹானல்லாஹ். மாப்பிள்ள தோழனும் அந்த பொண்ணு தோழியும் படுற பாடு இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும். இவங்க அவங்களுக்கு பார்க்க, அவர் இவங்களை பார்க்க. அதே மாதிரி பெண்கள் அங்க இருக்கிறாங்க, சப்ளை பண்றது எல்லாம் நம்ம மச்சான் மாறுதான். இருக்கிற கோயில அங்கதான் போகுது. மேலான பெரியாரை சகோதரர்களே, இதெல்லாம் சைத்தான் குதி காட்டி விடுறது. அவருக்கு சந்தோஷம். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்க நடக்க அந்த தமிழ்ல சந்தோஷமாக வாழ மாட்டான். எல்லாரும் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்து தீவிர முடித்து வைக்கிறோம். அந்த இரண்டு உள்ளங்கள் ஒன்று சேரான். கணவன் மனைவி உள்ள ஒன்று சேராது. வீடியோ பண்ண எத்தனை தீவிரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். போட்டோ பிடித்த எத்தனை தீவிரங்களை பார்த்திருக்கிறோம். கேரண்டி பண்ணி சொல்லலாம் சகோதரர்களே, அங்கே ஒற்றுமை உண்டாகாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலாக்கின்னல்லாஹ் அல்லஃப பைனஹும். நாங்கள் தான் ஒற்றுமை உண்டாக்குறோம். நீங்க எங்களை சேர்த்து வைப்பீங்க, நீங்க ரெண்டு வீட்டுக்காரையும் சேர்த்து வைப்பீங்க. ஆனா உள்ளத்தை சேர்க்கும் சக்தி எங்க கையில இருக்கு. எனக்கு மாற்றம் செய்யுங்க. ஒரு கிழமை ரெண்டு கிழமை 2 மாசம் 3 மாசம் இல்ல, கணவன் மனைவி மத்தியில பிரிவினை. மேலான பெரியாளை சகோதரர்களே, ஆக நம்முடைய வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு காப்பா என்னெல்லாம் சொல்கிறான், தீனுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ளே நீங்க பூர்ணமாக நுழைஞ்சிருங்க. பாய் எதிரி நபரா, பாய் முந்தி அப்படி செய்யாது. ஏனென்றால் சகோதரர்களே, எங்கள் எதிரிகள் அவர்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க இறைவனை உங்களை நண்பர்களாக ஆக்குகிறாய், உங்களுடைய வழிகாட்டியில் ஆக்குகிறாய், உங்களுடைய முன்பின் எல்லா விஷயத்திலையும் அவர்களுக்கு மாறு செய்யும். மேலான பெரியாரை சொல்கிறது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை திட்டத்தை வாங்கி காட்டுதான் போனார். எதிரையுமே அனாதியா வச்சுட்டு போகல. எல்லா விஷயத்தையும் எட்டு ஆட்சி செய்யறவர். கண்ணியமானவர்களே, நாங்க படிக்கல, அதன் பிரகாரம் வாழறதுக்கு ஆசைப்படலை. இன்னைக்கு தாவத்துடைய இந்த வேலைக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மாற்றம். எத்தனை பேர் என்ன செய்யறாங்க, தந்தை இருக்கிற சொத்து செல்வம் இருக்குது, இதனால ஏழைகளை தேடி மகர் கொடுத்து முடிக்கிறாங்க. இருக்கிற டீம் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. கையில என்ன துனியா, கையில திருமணம், கையில வீடு வாசல், மற்ற சொத்து, அரபி அஜமி, இதெல்லாம் உள்ளத்துல அந்த சஹாபி இளைஞர் வாலிபர் உள்ளத்துல இருக்கு தீன். யோசிக்கிறாரு, நான் என்ன செய்வேன், யா அல்லாஹ் இது சோதனையா, நான் என்ன செய்வேன் ரப்பே. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வானத்தை பார்த்தான். வானம் பூமிகளை படைத்த ரப்பே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பே, லஜஅலன்னாஹு இத்தராயின், இந்த திருவங்களை நான் ஆக்கப் போகிறேன். மிம்மா யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு வல் முஃமினூன், அல்லாஹ்வும் ரசூலும் மூமின்களும் எதற்கு செலவழித்தா சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு நான் செலவழிக்க நான் நாடிவிட்டேன். யா அல்லாஹ் எனக்கு தவறு இருந்தா மன்னிச்சுக்கோ என்று போய் கவசம், கேடயம், வாள் வாங்கி கொண்டு யுத்தகலத்துக்கு போறேன். எந்த தவறும் இல்லை, அவர் போகாம இருந்தா எந்த தவறும் இல்லை. நபி அனுப்பியாத திருமணத்துக்கு கண்ணியமான உள்ளத்துல எப்படி போறாங்க, தன்னை அப்படியே மறைச்சு ஒன்றுமே வெளியே தெரியவில்லை. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்புவாங்க. அல்லாஹ் அப்படியே போறாங்க. போற நேரம் கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா போர்வாளை யாரு தெரியலையே. பக்கத்தில் ஒரு சஹாபி சொன்னாங்களா, நம்முடைய உதவிக்கு யாராவது வந்திருக்கலாம், விட்டுருங்க அவரை. சந்தோஷமா உள்ளுக்கு போனாரு. போர் செய்யறாரு. கண்ணியமானவரே, எப்படி திரும்ப போர் செய்யறாங்க, இப்படி திரும்பி பாக்குறாங்க நபியை, திரும்ப போர் செய்யறாங்க, திரும்ப நபியை திரும்பி பாக்குறாங்க. ஏன் நபி அனுமதி தரத்துக்கு முன்னால நான் மூத்தா போயிட்டா, நான் பாவியாக ஆகிவிடுவேனே, நபி என்னை எங்க அனுப்பினாங்க, இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், அதனால நபி அனுமதி கிடைச்சா போதுமே என்று கவலையா திரும்பி பாக்குறாங்க. போர் செய்யறாங்க. நபிக்கு தெரியா, நபி பழி நடத்திட்டு இருக்காங்க. உடனே ஒரு காப்பி வெட்டினான். வெட்டியுடைய கையில அந்த கையில மறைச்சிருந்த அந்த ஆளை, அந்த போர்வை விழுந்து அப்படியே கீழே விட சபான தன்னுடைய இந்த புதம் அப்படியே வெளியேற்றினார். நம்பிக்கை சொன்னார், நீ போட்டு அனுமதி கிடைச்சிட்டா வேற என்ன, கொஞ்சம் குறைங்க, அனுமதி கிடைச்சு சொன்னா வேற என்ன. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா உள்ள நுழைந்தாங்க. எந்த வேகமாக போர் செய்தாங்க. எல்லாத்திரையும் தலையை வெட்டி 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 போய் ஒரு அலாரம் சத்தம் கேட்குது. ஓடி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தலைய நபி தன் மடியில வச்சுட்டு அப்படி அழுறாங்க. சொல்றாங்க, வரதல் ஹௌவ வரப்பில் காபா, சாதே காபாவுடைய அல்லாஹ்வை சத்தியமாக சொல்கிறேன், நீ ஹௌல் கவுல் தலாஹத்தை அறிந்து விட்டாய், நிச்சயமாக நான் வந்து அங்க சந்திப்பேன். அங்க போய் இடத்துக்கு நீ போயிட்ட. அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க. கபருக்குள்ளே இறங்கி சாதையை வச்சுட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே அந்த அளவு அழுது, அப்படி அழுதுங்களே, எத்தனையோ பேர் செய்தாங்க. சொன்னாங்க, அம்மா புகாய் இலா சௌகி சாத், நான் அழுவதெல்லாம் சாத் அந்த வாலிபன் அந்த இளைஞருடைய ஆர்வத்தை நினைச்சினாங்க.
இடத்துல வந்து எல்லாம் திருமணம் முடிக்க நாயனி ஆசையா இருக்குது, யாரும் பொண்ணு தராங்க சொல்லி தன் ஏக்கத்தை வெளிப்படுத்தினாங்க. உலாசையோடு போய் திருமணத்துக்கு சாம வாங்காம உள்ளத்துல இருக்க தீருக்கு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து செஞ்சுதானே, எனக்கு அழகாம இருக்க முடியுமா? சொன்னாங்க, நான் தீர்த்ததெல்லாம் சாதுடைய அந்தஸ்து எனக்கு காட்டப்பட்டது. வாம்மா அபிரசி வந்திரத்தில் நல்லா அந்த சாதுடைய அந்தஸ்து காட்டப்பட்டது, அதை பார்த்து நான் இருக்கிறேன். சொன்னாங்க, நான் கபரிலே வைத்த உடனே ஏன் முகத்தை திருப்பிக் கொண்டேன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதுரதி இல்லாத கபருக்குள்ள வச்சுட்டு முகத்தை டக்குனு திருப்பிக்கிட்டான். கேட்டாங்க, ஏன் நாயகனே அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு? சொன்னாங்க, சாதுரதி அல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஹூருல் ஈன் என்ற பெண்கள் அந்த கபரில எவ்வளவு வேகமா ஓடி வந்தாங்கன்னு சொன்னா, يتبادرنهم كاشفات سوقهن وباغيات خلاقيلهن فأردت عنهن حياء. அவங்க வேகமா ஓடி வந்தாங்க என்றாலும் சொன்னால் 2 கால்கள் கூட தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு வேகமா ஓடி வராங்க. வெட்கத்தால் நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன். சொன்னாங்க, தோழர்களே இங்க வாங்க, அவர்கள் யாரு பக்கத்துக்கு போய் சொல்லுங்க, அவரது மகளை விட சிறந்த மனைவியாரை அல்லாஹ் தாருக்கு கொடுத்து விட்டார் சொல்லுங்க. மேலான பெரியாரை சோதரே சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அத்தனை பேருடைய உள்ளத்துல தீனிக்கு, உள்ளத்துல நோம்பு, உள்ளத்துல தொழுகை, உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம், உள்ளத்துல நபியுடைய பயம், கையில இருக்கு துனியா. ஆனா இன்னைக்கு பாருங்க, கையில துனியா இருந்ததுனால உள்ளத்துல இருக்க தீனி தேவைச்சா கையில இருக்க துனியாவை தூக்கி வீசிட்டு உள்ளத்துல இருக்கிற ஆக்கிரத்துக்கு போனான். இன்னைக்கு அப்படியே தலை கீழ மாறி நம்முடைய உள்ளத்துல துனியா, உள்ளத்துல கடை, உள்ளத்துல மனைவி பிள்ளைகள், உள்ளத்துல தாய் தந்தை, உள்ளத்துல யாரும். ஆனா தொழுகை கையில, நோம்பு கையில, ஜகாத்து கையில, ஹஜ்ஜு கையில, உள்ளத்துல இருக்கிற கடைக்கு ஏதாவது தேவையா? கையில இருக்க வேலை வீசப்பயா? உள்ளத்துல இருக்கிற வீட்டுக்கு ஏதாவது தேவையா? மனைவிக்கோ பிள்ளைக்கோ பிரயாணத்துக்கு ஏதாவது தேவையா? கையில இருக்கிற தொழுகை வீசப்பயா? நிலைமையில் அல்லாஹ்வுடைய எங்க வரப்போகுது சகோதரர்களே? எங்க வரப்போகுது? மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்மளுடைய காரியங்களை தந்தை தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையை ரீசெக் பண்ணி பார்த்து அதை நான் எப்படி வாழ்றேன், நான் எப்படி வாழணும், என் வாழ்க்கை எங்க போய் கொண்டிருக்கிறது, இந்த நிலைமையில எனக்கு கடைசி முடிவு வந்துருச்சுன்னா பெரிய நஷ்டமாயிருமே, பெரிய கைசேதமாயிருமே. யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, ரமலான் சொன்னாலே கழிக்கக்கூடியது, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, நான் தௌபா செய்கிறேன், உன்கிட்ட மீறுகிறேன், எதிர்ப்பு பாவம் செய்ய மாட்டேன் என்று நான் மீண்டு அல்லாஹ் இதற்காக சகோதரர்களே அல்ஹம்துலில்லாஹ் பூரா உலகத்திலே ஈமானுக்காக ஒரு உழைப்பு. ஈமான் வந்தால்தான் இது எல்லாம் சீரா, ஹராம்கள் இல்லா போ, பாத்திகள் இல்லா போ, பிகாசுகள் இல்லா போ, அக்கால இஸ்லாத்திலே வாழ்க்கை நம்மட்டவன். இதற்காக தான் பெரியார்கள் சொல்றாங்க, ஒதுக்கு ஒரு குடும்பத்தை, தொழில, கடையை விட்டு ஒரு 4 மாசம் 40 நாள் பாதையில போங்க, அதை திரும்பி பாடுபடுங்க. தியாகம் செய்யாம ஈமான் கிடைக்காது, முஜாஹதா செய்யாம ஈமான் ருச்சி கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ் நம்ம தயாராகலாமா? இன்ஷா அல்லாஹ் தொழிலுக்கு கூடிய சீக்கிரம் நோம்புக்கு பிறகோ அல்லது முன்னாலேயோ ஒரு சில்லா 3 சில்லாக்கள் யார் சார் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் முடிச்சா நீ தொழில் எல்லாரும் முடிச்சா إليك ربي فحببنا في أنفسنا لك ربي فضلنا في أعيننا فعظمنا ومن سيء الأعمال فجنبنا ولا أعداء أعدائك أعداء الإسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين يا أحد صمدا لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين رب رحمن يا الله என்னுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா, குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயா, அல்லங்கள் அறிந்து அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய அத்தனை பாவங்களை மன்னித்தல்வாயா. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் நான் மிகப்பெரிய நஷ்டவாளி ஆகிறோம். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை உன்னை தவிர யாருக்கும் மன்னிக்க முடியாது. யா அல்லாஹ் எங்களை கைவிட்டாதே. யா அல்லாஹ் எங்களை கேவலமாக்கிறாரே. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் செய்த பாவத்தினால் பிடிக்கிறாரே. யா அல்லாஹ் கல்லை மண்ணை வணங்குவதற்கு முன்னாலே கேவலமாக்கிறாரே. யா அல்லாஹ் காபிர்களுடைய நாட்டில் வாழ்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே உன்னுடைய பள்ளிகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. யா அல்லாஹ் தொழுகைகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. யா அல்லாஹ் உன்னுடைய வேலைகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. யா அல்லாஹ் ரப்பே நாங்கள் பாவிகள். யா அல்லாஹ் விலகினமானவர்கள். யா அல்லாஹ் பாவம் செய்ய மாட்டோம் என்று திரும்பவும் செய்கிறோம். யா அல்லாஹ் நன்றி கெட்டவர்கள். யா அல்லாஹ் எங்களை பிடிக்கிறார். யா அல்லாஹ் ஜோடிக்கிறதுக்கு அவர்கிட்ட கையில கொடுக்கிறார். யா அல்லாஹ் இன்னைக்கு பள்ளிகளை உடைக்கிறாங்க. யா அல்லாஹ் குர்ஆனை பத்த வைக்கிறார். யா அல்லாஹ் ஹவுஸிலே சிறுநீர்கள் கழிக்கிறாங்க. யா அல்லாஹ் நாங்கள் கோழைகளாக ஆகிவிட்டோம். ரப்பே அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் உனக்கு எவ்வளவு ரோஷம் வரும். யா அல்லாஹ் சஹாபிகள் பார்த்துக் கொண்டிருக்கல. யா அல்லாஹ் தாபிகள் பார்த்துக் கொண்டிருக்கல. அந்த உயிரை கூட கொடுத்தாங்க. யா அல்லாஹ் எல்லாம் தியாகம் செஞ்சாங்க. யா அல்லாஹ் இன்னைக்கு துனியாவுடைய அந்தங்கள் உள்ளத்துல வந்துருச்சு. யா அல்லாஹ் மௌத்தை வெறுக்கிறோம். யா அல்லாஹ் அதனால நம்முடைய குர்ஆன் வழிகாட்டியா வந்த குர்ஆனை பத்த வைக்கிறான். யா அல்லாஹ் அதை யா அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் நாங்க செய்த பாவம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் எங்களை மன்னிக்காம மூத்தாக்கிறார். யா அல்லாஹ் மன்னிக்காம மூத்தாக்கிறார். யா அல்லாஹ் எது இல்லாமல் மூத்தாலும் பரவாயில்லை. யா அல்லாஹ் ஈமான் இல்லாமல் மூத்தாக்கிறார். யா அல்லாஹ் பாவம் செய்யும் போது மூத்தாக்கிறார். யா அல்லாஹ் உனக்கு விருப்பம் இல்லாத பாவங்களை பார்த்துக் கொண்டு மூத்தாக்கிறார். யா அல்லாஹ் திடீர்னு மூத்து தந்துறாரு. யா அல்லாஹ்
கேவலமான மௌத்தை தந்திராரியா அல்ல, யாழ் ஈமான் இல்லாத மௌத்தை தந்திராரியா அல்ல, ஈமான் இல்லாத மௌத்தை தந்திராரியா அல்ல, அதே போல நஷ்டம் ரெண்டும் இல்லை அல்லா. ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், வஹ்ஷியை மன்னித்தாய் ரப்பே. யா அல்லாஹ், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்ட வஹ்ஷியை மன்னித்தாய் யா அல்லாஹ். அவர் ஈரகளை சக்தி தூக்கி ஹிந்தாரை மன்னித்தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லா யுத்தத்துக்கு தளபதியா வந்த அபூ சுஃபியானை மன்னித்தாய் யா அல்லாஹ். இஸ்லாத்துடைய பரம விரோதி அபூ ஜஹல் மகன் இக்ரிமாவை மன்னித்தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பவனுக்கு எந்த நஷ்டமும் வந்துராது யா அல்லாஹ், எங்களை தண்டிப்பவனுக்கு உனக்கு எந்த லாபம் வந்துராது யா அல்லாஹ். யா அல்லாஹ், மலைகளை போல பாவங்கள் செய்துட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் உடலுக்கு அத்தனை பாவத்தை நிறைந்திருக்கிறது யா அல்லாஹ். எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதவர்கள் போல உட்கார்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நல்லவர்களை போல அமர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் முகங்களை கையை பூசினார் யா அல்லாஹ், எங்கள் முகத்திரைகளை கிழிக்கிறார் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், நாங்கள் விலகினமானவர்கள் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ கேட்காமலே கொடுக்கும் ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ். ரப்பி, எங்களோட எல்லா தேவையும் எங்களை விட உனக்கு தெரியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லா ஹலாலான தேவையை பூசிட்டாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அந்த நோயை குணமாக்கிறியா அல்லாஹ். இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க யா அல்லாஹ், மகளெல்லாம் அவதிப்படுறாங்க யா அல்லாஹ். எவ்வளவோ மறந்திருத்து நோய் குணமாக இல்லை யா அல்லாஹ். நீ நாடான நோய் குணமாகாது ரப்பே. நீதான் மிகப்பெரிய காஃபியா அல்லாஹ், நீதான் மிகப்பெரிய காஃபியா அல்லாஹ். நீ நாடாமல் எந்த நோயும் குணமாகாது யா அல்லாஹ். தலைவலி கூட போகாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், பயங்கரமான நோய்களை தாக்கிக் கொண்டிருக்கியா அல்லாஹ். செய்த பாவத்தினால் நோய்கள் தலைவிரித்து ஆடுகிறது யா அல்லாஹ். அந்த நோய்களை எங்களுக்கு தந்து சோதிக்கிறார் யா அல்லாஹ். அந்த நோய்களை எங்களுக்கு தந்து பெருகினத்து உண்டாக்கிறார் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ஆகிற தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லிம் தஸ்லீமன் கஸீரன் கஸீரா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.